ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதிரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 3 இயல் 1 திருநெல்வேலி சீமைகளும் கவிகளும். ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு துணைப்பாடம் மாதிரி கொடுத்துருக்காங்க புக்கில். நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்க்க போகிறதில்ல, என்ன அதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எல்லாமே ரீட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், திருநெல்வேலி, அதாவது பாரதியார் வந்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ வந்து திருநெல்வேலியோட தான் இருந்திருக்கும். ஸோ பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் தான் வந்து திருநெல்வேலி அப்படின்றனால பாரதியார் பற்றி சொல்கிறாங்க. பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் வந்து எட்டயபுரம். அப்போ எட்டயபுர சமஸ்தானம் வந்து நெடுகிலும் வந்து ஊர் ஊராக புலவர்கள், கவிராயர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. தேசிக கவிநாயகனார் கன்னியாகுமரி பக்கம், அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராக இருந்தாலும் கவிமணி தேசியவருக்கால அவர் தான் சொல்கிறாங்க. தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலியில் தான் படிச்சிருக்காரு. ஓகே, பாரதியாரும் அங்கே தான் படிச்சிருக்காரு, இவரும் அங்கே தான் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பாரதியாரும் தேசிய கவிநாயகரும் நம்மோடு ஒட்டியவர்கள். அவர்களை விட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா கோயில்பட்டியிலேருந்து கிழக்க ஒரு 8 மைல் தூரத்தில் பாரதியாரோட பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருக்குது. அங்கே சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் கடிகை முத்துப்புலவர். அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி நிறைய பாடல் பாடியிருக்கார். யாரை பற்றி பாடியிருக்கா? வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பாடியிருக்கார். மணியாச்சியிலிருந்து 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கிற இடம் தான் சீவலப்பேரி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கூடல். அந்த முக்கூடல் பல்லு அப்படின்ற பிரபந்தம் வந்து முக்கூடலை பற்றி தான் சொல்கிறது. முக்கூடல் பல்லு அப்படின்னு நம்ம செய்யுள் பகுதியில் படிச்சிருக்கோம்ல, அது வந்து இந்த முக்கூடல் அப்படின்ற இந்த இடத்த பற்றி சொல்கிறது தான். சாதாரணமாக மழை பெய்யாத இடத்துலையும் மழை பெய்யுது அப்படின்னா குடியானவங்களுக்கு ஒரே கும்மாளி அல்லவா, அந்த கும்மாளி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆற்று வெள்ளம் நாளை வர தோன்றுதேகுறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னதே அப்படின்ற அடியில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த முக்கூடர் பல்லில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்துட்டு திருநெல்வேலிக்கு சரி, இப்போ வந்து அப்படியே திருநெல்வேலிக்குள்ளே போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊரை பற்றி அப்படியே ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி கதை இருக்குது. திருநெல்வேலிக்குள்ளே போனோன்னா 300 வருஷங்களுக்கு முன்னாடி மதுரை பக்கத்தில் பலபட்டடை சொக்கநாத புலவர் அப்படின்ற ஒருத்தர் வந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்காரு. அங்கே நெல்லையப்பர் கோவிலில் காந்திமதி தாயை தரிசிச்சுட்டு ரொம்ப ரொம்ப உரிமை பாராட்டி சுவாமிகிட்ட சிபாரிசு செய்யணும் அப்படின்னு சொல்லி முரண்டுறாரு. அப்போ திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்திலே 18வது மைல் ஆற்றுக்கு வடகரையில் சீவைகுண்டம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. பிள்ளை பெருமாள் வந்து சீவைகுண்டத்து பெருமாள் பற்றி பாடியுள்ளார். பிள்ளை பெருமாள் வந்து இந்த சீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியிருக்காரு. ஓகேவா? இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமாக ஆழ்வார் திருநகரி அப்படின்ற ஊர் வந்து இருக்குது. ஓகேவா? ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வாரோட ஸ்தலமாகிய ஆழ்வார் திருநகரி, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? இந்த ஆழ்வார் திருநகரி அப்படின்ற ஊர். ஓகேவா? ஸோ அப்போ பூர்வத்தில் இதற்கு திருக்குருகூர் என்று பெயர். முன்னாடி திருக்குருகூர் அப்படின்ற பெயர் வந்து ஆழ்வார் திருநகரி அப்படின்னு மாறிச்சு. ஓகேவா? இதுதான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ நம்மாழ்வார் தமது ஈடுபாட்டை 1000 தமிழ் பாட்டில் திருவாய்மொழியில் வந்து வெளியிட்டிருக்காரு. ஓகே, அவரோடது நம்மாழ்வார் வந்து திருவாய்மொழியில்னவர், அதில் வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து என்ன அப்படியே பண்ணுறோம் அப்படின்னா ஊருக்குள்ளே போகிறாங்க. கொற்கை அப்படின்ற சின்ன ஊர் அங்கே இருக்குது. அதோட புகழும் ரொம்ப அபாரமானது, ரொம்ப சொல்ல முடியாத அளவு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பெருங்கவிஞர் யார் அப்படின்னா முத்தொள்ளாயிரத்தோட ஆசிரியர். பல தேசங்களிலும் வர்த்தகர்கள் வந்து முத்து வியாபாரம் செய்கிறத வந்து அவங்க பார்த்துருக்காங்க. மேற்கே ரோமாபுரி, கிழக்கு தேசம் முதல் கிழக்கே சைனா வரையும் கொற்கையிலிருந்து அதாவது முத்து வியாபாரம் பண்ணியிருக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த முத்து வளத்தை வந்து நல்லா அனுபவித்து அதை பற்றியும் பாடியிருக்காங்க முத்தொள்ளாயிரத்தோட ஆசிரியர். அடுத்து திருச்செந்தூர் சுவாமி தரிசனம் செய்ய போகணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. காயல்பட்டணத்தில் வந்து கொஞ்சம் இறங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காயல்பட்டணத்தில் 250 வருஷத்துக்கு முன்னாடி சீதக்காதி அப்படின்ற ஒரு பெரிய வணிகர் எங்கே காயல்பட்டணத்தில் இருக்கார். யார் எந்த ஊர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அவரோட கப்பல் வந்து பல தேசங்களுக்கும் போய் வர்றது மூலமாக நிறைய திரவியத்தை வந்து சம்பாதிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்திருக்காரு. இறந்தபோது புலவர்கள் இதயத்தில் வந்து
அப்படியே ஒரு இடி விழுந்த மாதிரி. நமச்சிவாய புலவர் அப்படின்றவர் வந்து அவரை பற்றி எப்படி பெருமையாக பாடுறாரு அப்படின்னா, சீதக்காதியை பற்றி எப்படி பாடுறாருன்னா, பூமாதி இருந்தன் புவிமாதி இருந்தன் இப்பூதலத்து நாமாதி இருந்தன்ன நாமும் இருந்தன்ன நாவலர்க்கு கோமான் அழகமர் மால் சீதக்காதி கொடைக்கரத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே அப்படின்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சியோடு வந்து சீதக்காதியை பற்றி நமச்சிவாய புலவர் வந்து பாடுறாரு. அடுத்தது வந்து என்னென்னா, இந்த லைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 லைன்ஸும். இனி போக வேண்டியது திருச்செந்தூரில் திருப்புகழ் பாடினவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, அருணகிரிநாதர் வந்து நந்தவனங்களை பார்த்து அனுபவிச்சிருக்காரு. ஏரி நீர் நந்தவனங்களை கட்டி இருக்கனால சேல் மீன்கள் வந்து அங்கே துள்ளி அந்த ஏரிகளில் வந்து துள்ளி விளையாடுறதும் குதிக்கவும் பூச்செடி கொடிகள் எல்லாமே வந்து அதை பற்றி வந்து பாடியிருக்காரு. சமுத்திரத்தை வந்து முட்டியாகிவிட்டது. மோட்டார் வண்டியை திருப்பி நேரே கழுகுமலைக்கு போவோம். அங்கே பார்த்தோம் அப்படின்னா காவடி பாட்டெல்லாமே கழுகுமலை முருகன் மேலே உள்ளதான் வந்து பாடுறாங்க. இந்த காவடி சிந்த பாடியவர் யார் அப்படின்னா அண்ணாமலையார். இதுவும் கேட்பாங்க. தனியாகவே ஹையர் செகண்டரி புக்கில் ஐ திங்க் 11th நினைக்கிறேன், அதில் காவடி சிந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு சிலபஸ்லேயும் இருக்குது. காவடி பாட்டை வந்து கேட்கணும் அப்படின்னா பம்பை மேளம் ஆட்டம் எல்லாத்தையும் கேட்டால் தான் வந்து அதோட சக்தி வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து சங்கரன் கோயில் வந்து 12 மைல் தான். பெரிய ஒரு சிவஸ்தலம். அம்பாள் வந்து கோமதி தாய் இருக்காங்க. கோமதி தாயை பற்றி ஒரு உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் வஞ்ச ஒரு பாடல். அதை வந்து எப்படி பாடியிருக்காங்கன்னா, அழகிய சொக்கநாதர் இருக்கார்ல, அழகிய சொக்கநாதர் வந்து இந்த பாட்டை வந்து பாடியிருக்காரு சங்கரன் கோயிலை பற்றி. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே அப்படின்னு சொல்லி அழகிய சொக்கநாதர் வந்து இதை பற்றி பாடியிருக்கார். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பக்தியானது தமிழுக்குள்ளே வளைந்து ஓடும் அழகாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சங்கரன் கோயிலுக்கு வடக்க 8 மைலில் வந்து ஒரு முக்கியமான 8 மைலில் ஒரு முக்கியமான ஸ்தலம் அப்படின்னு பார்த்தோன்னா கருவை நல்லூர். இதுக்கு வந்து கரிவளம் வந்த நல்லூர் அப்படின்னு பேர். கருவை நல்லூர் அப்படின்னா கரிவளம் வந்த நல்லூர். கோயில்லையும் சுற்று வீதிகள்லையும் அழகாக அமைஞ்சிருக்கு. இந்த திருத்தலத்தின் சிறப்பை வந்து புலவர் ஒருவர் யார் அப்படின்னா புலவர் யாருன்னா திருக்கருவை வெண்பா அந்தாதி, 18 அந்தாதி, கலித்துறை அந்தாதி என்று 3 நூல்களையும் பாடியிருக்கிறார். இது 3 வந்து ஒரு புலவர் பாடியிருக்காரு. அதோட பாடல்கள் வந்து பக்தி நயம் நிறைந்தது, பாட இனிமையாகவும் இருக்கும். அடுத்து வந்து குற்றாலத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பாட்டு இல்லாமலே மனசை கவரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது குற்றாலம்தான். அருவி, சோலை, அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த பொதிந்த மலை, தென்றல் எல்லாத்துமே வந்து அமைஞ்சிருக்கு. உலகத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். 1300 வருஷங்களுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் வந்து இங்கே வந்தார். நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு வந்து பாடியிருக்காரு. ஓகேயா, திருஞான சம்பந்தர் என்ன சொல்லியிருக்காரு? நுண்துளி தூங்கு குற்றாலம். எதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாணிக்கவாசகர் வந்து ஒரு பாடல் பாடியிருக்காரு. இந்த பாட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க குற்றாலத்தை பற்றி. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியவையும், குற்றாலத் துறைகின்ற கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. ஓகே, அடுத்து பிற்காலத்தில் வந்து எழுந்த தமிழ் இலக்கியங்களில் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னா குற்றால குறவஞ்சி. அது உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்தது. 250 வருஷங்களுக்கு முன்னாடி குற்றாலத்துக்கு கிழக்கே இருந்த 2 மைல் தூரத்தில் உள்ள மேலகரத்தில் வாழ்ந்த திரிகூட ரசப்ப கவிராயர் பாடிய நூல் தான் இந்த குற்றால குறவஞ்சி. தமிழ் கவியின் உல்லாச விளையாட்டு இன்னது என்று தெரிவதற்கு இதிலே ஒரு சிறு பாடலை பார்க்கலாம். ஓகேயா, ஸோ என்ன அப்படின்னா, கைலை என்னும் வடமலைக்கு தெற்குமலை அம்மே, கனகமகா பேருவென நிற்குமலை அம்மே, துயிலும் அவர் வெளிப்பாகி அகிலம் எங்கும் தேடும் துங்கர் திரிகூடமலை எங்கள் மலை அம்மே. இந்த பாட்டு என்னென்னா, மலையில் உள்ள அருவிகளை போல் கும்மாளி போடுகிறது, அருவிகளை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா,
இந்த மாதிரி சிறப்புமிக்க திருநெல்வேலியை பற்றி நம்ம படித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கட்டுரை வந்து எழுதினவர் யார் அப்படின்னா திருநெல்வேலி சீமைகளும் கவிகளும் அப்படின்னு சொல்லி டி.கே. சிதம்பரனார் தான் எழுதியிருக்காரு. இந்த கட்டுரை வந்து எழுதி ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. அதனால் அந்த கால நடையில் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திருநெல்வேலி சீமை அப்படின்னு சொல்கிறப்ப எப்படின்னா திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் சேர்த்து தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ வந்து ஒன்றா தான் இருந்தது, இப்போ தான் பிரிச்சுட்டாங்க. ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சுட்டாங்க. ஸோ இப்போது இதில் வந்து நிறைய பாட்டு கொடுத்துருக்காங்க, லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கணும். அகெயின் அண்ட் அகெயின் வந்து நேம்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டி.கே. சிதம்பரனார் பற்றி பார்க்கலாம். டிகேசி என அழைக்கப்படும் டி.கே. சிதம்பரனார் வழக்கறிஞர் தொழில் செய்தவர். தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர். ஓகே, இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. இவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இவர் வந்து கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர், இந்த மாதிரி நிறைய புகழப்பட்டிருக்கார். ஓகே, ரசிகமணி அப்படின்னு சொல்கிறாங்க. கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர், இந்த மாதிரி பல பேரில் சொல்கிறாங்க. நமக்கு வந்து இவருடைய கட்டுரை இதய ஒளி அப்படின்றதுலேருந்து இதை எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது அவ்வளோதான். ஸோ நல்ல லைன்ஸ் பார்த்துக்கோங்கப்பா. நல்லா ரிப்பீட் பண்ணி படிங்க. அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.